ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு ஒரு வெள்ளம் வந்துச்சு, குறிப்பிட்டு பேசினாங்க. அதனால அதிகம் நான் பேச விரும்பல. அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்போ எச்சரிக்கை விடப்படுகிறது, செம்பரம்பாக்கு ஏரி நிரம்பிடுச்சு, செம்பரம்பாக்கு ஏரிய நிரம்ப விடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை திறந்து அதை வெளியேற்றினால்தான் ஆபத்தை தடுக்க முடியும், வெள்ளத்தை தடுக்க முடியும். அதை திறந்து விடுவதற்கு அனுமதி வாங்கணும். யார் இடத்துல? அரசு இடத்துல. அரசு நடத்தக்கூடிய முதலமைச்சர் யாரு? அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவரிடத்தை போய் அனுமதி கேட்பதற்கு கூட அதிகாரிகள் பயந்தாங்க. அப்படி ஒரு கொடுமையான நிலை அன்னைக்கு இருந்துச்சு. அதிகாரிகள் போய் முதலமைச்சர் பிடித்து அனுமதி கேட்டு திறந்து கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆபத்து நிச்சயமா வந்திருக்காது. பல பேரை இழந்து, பல நூற்றுக்கணக்கானவர்கள் அன்றைக்கு நம்ம இழந்தோம். இன்னும் சிலது கணக்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனால் அதைவிட மோசமான நிலையில வரலாறே பார்க்கக்கூடிய அளவுக்கு மழை பெய்ஞ்ச இந்த சூழ்நிலையில செம்பரம்பாக்கம் ஏரிய நிரம்ப விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து 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 விட்டு சென்னை சந்திக்க வேண்டிய ஒரு பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்ட அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறார். ஆக 2015ஆம் ஆண்டு இப்போ வந்த வெள்ளம், இப்போ வந்த மழையில அரசும் வரிஞ்சு கட்டி கொண்டு முனைப்போடு பல நலத்திட்ட உதவிகளை, நிவாரண பணிகளை எப்படியெல்லாம் ஈடுபட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு ஈடாக நிவாரண பணிகளை ஈடுபட்ட கட்சி, ஒரே கட்சி எதுனா அது நம்ம கட்சி தான். எல்லா அமைச்சர்களும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போயாச்சு. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும், எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் அத்தனை பேரும், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் அத்தனை பேரும் ஃபீல்டில் இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நின்றாங்க, கை கொடுத்தாங்க. அதனால்தான் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆனா அன்னைக்கு அரசின் சார்பில் உதவி செய்யறோம்னு சொல்லி அந்த உதவி பொருட்களை எல்லாம் சில மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. வேன்ல, லாரியில, பஸ்ல எல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க. அதில் அனுப்பிச்சு வைக்கும் போது கூட ஸ்டிக்கரை ஒட்டி, அம்மையார் ஜெயலலிதாவுடைய படத்தின் ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுக அதிமுகன்னு சொல்லி ஒட்டி அனுப்பிச்சாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பாகுபாடு இல்லாமல் அது யாராக இருந்தாலும் அவருக்கு துணை நின்ற ஒரு கட்சியாக, துணை நின்ற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது.